ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா சரியான பனிங்க. வீடு டோரு விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கூட அப்படியே தர அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. தண்ணி தொட பயமாக இருக்குது. குக் பண்ணுறது கூட பண்ணிடலாம். இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சரியான கோல்டு, சொல்லவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி, அதனால தான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் எடுத்துகிட்டு எடிட் பண்ணி வச்சுட்டேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே என் வாய்ஸானே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கலைஞர் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக வெறும் காற்று மட்டும்தான் வந்தது. இல்லை எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் இப்படி குளிருதா, இல்லை உங்களுக்கும் குளிருதா? இன்றைக்கி சண்டே விலாக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் நீங்கள் கேட்ட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம வந்து மாற்றும் போது சீக்கிரமாக வேலை முடியும். இது வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூடவே இந்த சின்ன சின்ன பிளான்ஸால் உங்களுக்கு குயிக்காக கிச்சன் வேலை முடியும். எந்த நேரமும் கிச்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வராது, டிப்ரெஸ்டே இருக்காது. நான் 16 வருஷமாகவே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே என் வேலையை கரெக்டாக நான் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதால மட்டும்தான் என்னால் யூடியூப்பும் பார்க்க முடியுது, கடையும் பார்க்க முடியுது, வீட்டு வேலையும் செய்ய முடியுது. இதனால் எனக்கு 2 வருமானமும் கிடைக்குது, குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன். வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சும் சாப்பிட்றேன். யாரையும் எதிர்பார்க்காம என் செலவுக்கு நானே காசு சம்பாரித்து வச்சுக்கிறேன். எப்படி சக்தி வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நீ மசாலா ஆர்டரும் எடுக்கிற, ஷாப்பும் பார்த்துக்கிற, யூடியூப்பும் ரன் பண்ணுற, எப்படி உங்களுக்கு இவ்வளோ வேலை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கெலாம் எந்த நேரமும் கிச்சனில் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இதுலேருந்து எதனா ஒரு ஐடியா எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐடியா நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஹோல் டே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் ஃபுல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே பிளாக்குள்ளே போகலாம். பிளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஹைப் கொடுங்க. நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் டிவி பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும். வேலை முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு முறை தானே நான் காய் வாங்குகிறேன். அதனால் அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணுன்றது நான் நைட்டே தூங்கும்போதே யோசித்து வச்சுருவேன். என்ன காய் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணுறதுக்கு யோசிச்சு வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சா எந்த டென்ஷன் இல்லாமல் கடகடனை எடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சிருவேன். 6 o'clock எழுந்தேன்னா ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருவேன். கேஸ் ஸ்டவ்வில் பால் வச்சுடுவேன் டீ போடுறதுக்கு. பருப்பு வைக்கணுன்னா பருப்பும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடும். டீ ரெடி பண்ணிவிட்டா டீ குடிக்கிற நேரம் தான் அந்த ரிலாக்ஸு. அதுக்கப்புறம் கடன் ஸ்டார்ட் பண்ணேன்னா முடிச்சுட்டு தான் உட்காருவேன். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னா எப்பயுமே சைட் டிஷ் வந்து நைட்டுக்கு ஆகிற மாதிரி சேர்த்து தான் செய்வேன். அப்போ நம்ம கெடாத மாதிரி தானே செய்யணும். ஒன்று வெஜ் குருமா, அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி, இல்லைன்னா கார சட்னி. இது 3ம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வச்சோன்னா கூட கெடவே கெடாது. தக்காளி சட்னி பூண்டு சட்னி செய்கிற அன்னைக்கு காலையில் தோசை ஊற்றினேன்னா அதே சைட் டிஷ் நைட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் குழி பணியாரம், அப்படி இல்லைன்னா இட்லி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றிப்பேன். சப்போஸ் வெஜ் குருமா வச்சோன்னா நைட்டு சப்பாத்தி. காலையில் வந்து சப்பாத்தி நம்ம செய்ய முடியாது இல்லையா, அதனால் காலையில் தோசை வெஜ் குருமா, நைட்டுக்கு அதே வெஜ் குருமா சப்பாத்தி, அப்படி இல்லைனா பூரி, அந்த மாதிரி மேட்ச் பண்ணிப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி கெட்டு போகாத சைட் டிஷ் நம்ம செய்யும்போது நைட்டுக்கு டிஃபன் ஊற்றுற வேலை மட்டும்தான் இருக்கும். நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். வெள்ளைச்சோளம் இட்லி மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அடுத்து கண்டினியூ பண்ணலாம். வெள்ளைச்சோளம் நான் வந்து ஒரு 3 டைப்பு ரெடி பண்ணுற மாதிரி தான் நான் மாவு எப்பயுமே பேட்டர் ரெடி பண்ணிப்பேன். ஏன்னா ஒரே தோசையாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது, ஒரே இட்லியாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம செய்யும்போது இட்லி, குழிப்பணியாரம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கிளாஸ் மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் வெள்ளைச்சோளம், 1 கிளாஸ் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு லைட்டாக கொஞ்சம் கொரணையாக இருக்கணும். லைட்டாக தொட்டால் ரவை பதம் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அளவுக்கு புளிக்க வச்சிடலாம். ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இது சிறுதானியம், அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப புளிச்சிச்சுன்னா அடுத்த வேளை சாப்பிடவே முடியாது. ஒரு 5 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த கூல் கிளைமேட்டுக்கு புளிக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே பழைய மாவு இருக்கும் இல்லையா, அது காலையிலே விடிகாலமே எடுத்து வெளியே வச்சுருங்க. அது நல்லா சில்னஸ்லாம் போகட்டும். இந்த மாவு அரைச்சதும் அந்த பழைய மாவை சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துடும். புளிச்ச மாவை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி ஊற்றலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ரொம்ப குண்டு குண்டாக வராதுங்க. ஏன்னா இட்லி மெஷர்மெண்ட்டுக்கு போட்டால் மட்டும்தான் நல்லா குண்டு குண்டாக வரும். உங்களுக்கு இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டிஃபனாக தான் நம்ம ஊற்றணும். ஒரே இட்லியாக ஊற்றினா எல்லாருக்குமே போர் அடிச்சிடும்.
அதுவும் இல்லாமல் தோசைலாம் ரோஸ்ட்டாகவே நீங்கள் ஊற்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைச்சோளம் அதிக நார்ச்சத்து கொண்டது, ரொம்ப சத்து. இந்த நார்ச்சத்து இருக்கிறதுல நீங்கள் நிறைய உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா மட்டும்தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நிறைய உளுத்தம்பருப்பு சேர்க்கறதால உடம்புக்குமே ரொம்ப நல்லது, போன் ரொம்ப நல்லா வலுவாகும். இப்போ நான் ரோஸ்ட் ஊற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் எப்பயுமே உளுத்தம்பருப்பு அதிகமாக போடுறதால சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒன் சைடு மட்டும்தான் ஊற்றுவேன். இதை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மலாட்டை எண்ணெய் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு இட்லி மூடி போட்டு மூடிடுவேன். அப்படியே நல்லா கோல்டன் கலரில் வந்துடுங்க, அப்படியே கோல்டு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் தடிமனாகவும் ஊற்றிட்டேன், ரோஸ்ட்டாகவும் ஊற்றிட்டேன். எப்படி சூப்பராக வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கெலாம் நீங்கள் வந்து கார சட்னி, தக்காளி சட்னி, குருமா எது வச்சாலும் செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு வெஜ் குருமா தான் செஞ்சுருந்தேன். நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வெஜ் குருமா சேர்த்து நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நிறைய பேர் தோசை காஞ்ச மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இது லைட்டாக ஒரு விரல் வச்சு இழுத்தாலே அப்படியே மொறுன்னு இருக்கும். வாயில் போட்டு அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி கரைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கோம். அரிசி அதிகமாக சேர்த்திங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும், எதுவுமே சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்னோடய குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் 2 சோள தோசை, 1 எக்கு. இந்த எக்கில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு தூவி 2 சிட்டிகை அளவுக்கு மிளகு எப்பயுமே சேர்த்து கொடுத்துருவேன். காலையில் ஒரு ஆம்லேட் எப்பயுமே போட்டு கொடுத்துருவேன். இது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், அவங்க எனர்ஜியாகவும் இருப்பாங்க. காலையில் நம்ம இவ்வளோ வேலையும் முடிச்சிட்டோன்னா அடுத்து நமக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்களேன். லஞ்சும் முடிச்சுட்டு போகிறோம், நைட்டு டின்னருக்கும் சைட் டிஷ் ரெடியாக இருக்குது. அப்போ டிஃபன் செய்கிற வேலை மட்டும் தானே. ஸோ எவ்வளோ ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்குது இல்லை. சண்டே மட்டும் நான் டிஃபன் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு மட்டும் காலையில் ரெட் ரைஸ் கஞ்சி, தொட்டுக்க வெங்காயமும் லெமன் ஊறுகாவும் வச்சுருந்தேன். நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாச்சு. ரெட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்தி, அதுவும் இந்த கஞ்சியாக சாப்பிடும்போது இன்னுமே நல்லது. மதியத்துக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பாதி போன்லெஸ்லாம் எடுத்து ஃப்ரைக்கும், மீதி வந்து பிரியாணிக்கும் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. எப்பயுமே ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இப்போ விடவே கூடாது. அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, பத்தலைனா தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, பால் கேசரி பண்ணியிருந்தேன். கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகிடுச்சு கலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ப்ளைனாக தான் எப்பயுமே எல்லாமே சாப்பிட்றது. எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. நீங்கள் சண்டே என்ன லஞ்ச் பண்ணீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தாம்பரம் கிளம்பிட்டோம். எப்பயுமே காய்கறி தாம்பரத்தில் தான் வாங்கிட்டு வரோம், ஏன்னா அங்கே தான் ரேட்டும் கம்மி, இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் ஒரு வாரத்துக்கு இப்போ சண்டே வாங்கினேன்னா திரும்ப அடுத்த சண்டே தான் போய் வாங்குவேன். அது வரைக்குமே நல்லாவே தாங்கும். ஏன் அப்படின்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அதனால் அங்கே தான் எப்பயுமே போய் வாங்கிட்டு வந்துட்டோன்னா எனக்கு டென்ஷனே இருக்காது. என்ன காய் இருக்கோ அதை வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்குமே பார்த்திங்கன்னா அங்கே கம்மி தான். அதனால் ஒரு அட்டை அளவுக்கு எக் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா வேலையுமே எனக்கு 2.5 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு தான் தாம்பரம் போனேன். பார்த்தாலே உங்களுக்கு இப்போ தெரியும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்கவுங்க தட்டை அவங்கவுங்க கழுவி வைக்கணும். பெரியவனால் முடிஞ்சது ஒரு 4 பாத்திரம் கையோடு சேர்த்து கழுவி வைக்க சொல்லுவேன். உன்னால் என்ன பாத்திரம் கழுவி வைக்க முடியுதோ அந்தளவுக்கு கழுவி வை அப்படின்னு சொல்லுவேன். சின்னவனும் அவனால் முடிஞ்சது ஏதோ 2-3 கிளாஸ் சேர்த்து கழுவி வச்சாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் குறையும். கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். தெரியுது, ஊற்றி காமியான்னு இந்த மாதிரி 4 பாத்திரமாக குழந்தைங்க வந்து நம்ம இப்போவே செய்ய வைக்கிறதால நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த பாருங்கள், குழந்தைங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு வந்த நேரத்தில் அந்த காய் அடிக்கிட்டே டீயும் வச்சு குடிச்சாச்சு. ஸ்நாக்ஸும் இதோ ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கன்னு நம்ம நினைக்காம அவங்களையும் வேலை வாங்கினா மட்டும்தான் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும். டெய்லியும் நம்ம இதே சுறுசுறுப்போட ஆக்டிவாக இருப்போமானா கிடையவே கிடையாது, யாருமே இருக்கவே முடியாதுங்க. ஸோ எனக்குமே வாரத்தில் 2 நாள் எதனா சோர்வு இருக்கும், உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை தூக்கம் இல்லாததால் அடுத்த நாள் டயர்டாகலாம், இல்லை பீரியட்ஸால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். அன்றைக்கி நான் என்ன மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவாக நல்லெண்ணெயில் செஞ்ச வத்த குழம்பும் இல்லை இந்த மாதிரி தக்காளி தொக்கும் எதனா ஒன்று ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருப்பேன் ப்ரீமிக்ஸுக்காக. ரொம்ப உடம்பு முடியாதப்போ, ஏன்னா எப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ப்ரீமிக்ஸ் நான் ரெடியாக வச்சுருவேன். கண்டிப்பாக இட்லி பொடி மாதத்துக்கு 1 கிலோ நான் அரைச்சி வச்சுருவேன்.
உடம்பு முடியாதப்ப காலையில் எழுந்து ஒரு தோசை ஊற்றி குட்டீஸ்க்கு வந்து பொடியை வச்சு கொடுத்துருவேன், இட்லி பொடி. மதியத்துக்கு வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு தக்காளி தொக்கோ இல்லை வத்த குழம்போ மிக்ஸ் பண்ணி முட்டை வேக வச்சு கொடுத்துருவேங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நல்லா இருக்கும்போதே இட்லி பொடி, இந்த வத்த குழம்பு, ப்ரீமிக்ஸ் வந்து கண்டிப்பாக எப்பயுமே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி டைம் இருக்கும். இல்லைனா டெய்லி நீங்கள் வேலை வேலை வேலைன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. மேரேஜ் ஆகி இப்போ 16 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இது வரைக்குமே யாரையுமே எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்ததும் கிடையாது. 2 ப்ரெக்னன்சிக்குமே நானே தான் பார்த்துக்கிட்டேன். இங்கே சென்னையிலே தான் இருந்தேன். என்னோடய 2 ப்ரெக்னன்சிக்குமே யாரையுமே ஹெல்ப்புக்கும் வச்சதில்ல. நான் யார்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்டதில்லை. நான் தனியாக தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவே செய்கிற சைட் டிஷ் வந்து நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சுப்பேன். ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி வத்த குழம்பு, தக்காளி தொக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். நல்லெண்ணெயில் நல்லா தாராளமாக ஊற்றி கெட்டு போகாத மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். நல்லா இருக்கிற நம்ம அன்னைக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு, முடியாத அன்னைக்கு இந்த மாதிரி இட்லி பொடியும் நம்ம ப்ரீமிக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். இதுதாங்க என்னுடைய சீக்ரெட். என்னால் எல்லாமே யூடியூப், ஷாப்பு, வீடு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி நான் கரெக்டாக பக்காவாக ஃப்ரீ டைமில் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் எதனா ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணுறது, பொடி ரெடி பண்ணுறதும் பண்ணிக்கிட்டு யூடியூப் வீடியோவும் எடுத்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள், இட்லி பொடி, எண்ணெய் ஆர்டர் இதெல்லாம் வந்து வரும். அதுவும் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ எனக்கு வருமானமும் கிடைக்கிது, வீட்டு வேலையும் பார்க்குறேன். ஸோ எப்படி அழகாக டைம் மேனேஜ் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இது வந்த ஆர்டர் தான். நல்லெண்ணெய் கேட்டிருந்தாங்க, பியூர் நல்லெண்ணெய். தங்கத்துக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு நெய், நல்லெண்ணெய், இது 2 தான் பியூரிட்டி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நெய்க்கு ஈக்குவலான ஒன்று நல்லெண்ணெய். அவ்வளோ நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நல்லெண்ணெய். கண்டிப்பாக மாதத்தில் 1 லிட்டராச்சும் சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி என்னோடய ஆர்டருமே எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, குழம்பு மிளகாய் தூள், நல்லெண்ணெய்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு என்னோடய செல்ல குட்டிங்க என்னை நம்பியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே குக்கிங் முடிச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவக்கூடாது. மேடை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் சிங்கில் போட்டுடணும். சிங்கில் போட்டுட்டு உடம்பு முடிஞ்சால் கழுவுங்க. இல்லை ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வந்து அப்புறம் பாத்திரம் கழுவுங்க. இல்லை ஒரு பெரிய பெரிய பாத்திரம்லாம் நீங்கள் வந்து கழுவி வச்சுட்டீங்க, சின்ன பாத்திரம் கூட அப்புறமா கழுவிக்கலாம். ஸோ பெரிய பெரிய பாத்திரம் ஃபஸ்ட்டு கழுவும் போது சிங்க்கு சீக்கிரமாக காலியாகும், உங்களுக்கு அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்காது. இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு முடிஞ்சால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருங்க. உடம்பு முடியாத அன்னைக்கு பெரிய பெரிய பாத்திரம் மட்டும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பாத்திரம் கழுவிடுங்க. ஆனால் எப்பயுமே குக்கிங் முடிச்சதுமே கேஸ் ஸ்டவ்வு, மேடை எல்லாத்தையுமே தொடச்சி வச்சிட்டிங்கன்னா, பாத்திரம் ஃபுல்லாக சிங்கில் போட்டு வச்சிட்டிங்கனாலே பாதி ரிலீஃப் ஆகிடும். உங்களுக்கு என்னவோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி தோணவே தோணாது. வீட்டில் எல்லாரையுமே ஒரு வேலை செய்ய வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எதனா ஐடியாஸ்லாம் வச்சுருப்பீங்களா, அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.